ஆமா, இந்த மகிமை வெளிப்பட்ட போது ஆரோனுக்கு முன்பாகவும் சரி, அத்தனை ஜனத்துக்கு முன்பாகவும் சரி, மோசேயுடைய வேல்யூவே மாறுது. மகிமை வெளிப்பட்ட போது, நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வசனங்களை நான் பேச விரும்புகிறேன். மோசேயின் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட போது, மோசேயின் வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் பிரகாசிப்பிக்க பண்ணின போது, ஆமென், அதுவரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மோசேயின் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தாலும் மோசே எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. அதனாலதான் எல்லா முறுமுறுப்பும் மோசைகிட்ட போகும். ஆரோனும் மிரியாமும் கூட மோசையை குறித்து குற்றம் சாட்டி கொண்டுதான் பல நாட்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு நாள் கர்த்தருடைய மகிமை இந்த மோசையின் முகத்தில் பிரகாசித்ததும், ஆரோன் உட்பட அத்தனை ஜனங்கள் முன்பாகவும் இந்த சாதாரண மோசையுடைய வேல்யூவை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாள் உண்டு, அந்த நாள் வரும்போது அத்தனை கண்களுக்கு முன்பாக இதே வாழ்க்கையை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பிரகாசம் என்பது, இந்த மகிமை என்பது மோசையின் ஆரம்பத்திலே கிடைக்கவில்லை, மோசே சந்தித்த அன்றே உண்டாகவில்லை. இந்த பிரகாசத்தை சந்திக்க வைக்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் மோசையை எந்த நிலைமைக்கு கொண்டு போனார்னா, நாம் இந்த மாதத்தை வாசித்த வாக்குத்தத்தத்தின்படி ஈனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. ஆரோன் பிறக்கும் போது இந்த நிலை கிடையாது, மிரியாம் பிறக்கும் போது இந்த நிலை கிடையாது. ஆனா மோசையின் பிறப்பே ஈனப்படுத்தப்பட்ட பிறப்பு. பிறப்பிலிருந்து பிரச்சனை சந்திக்கிறவன், பிறப்பிலிருந்து பிரச்சனை சந்திக்கிறவன். இந்த வார்த்தை சொல்லும் போதே சில உள்ளத்துக்காக சொல்றேன். பிறந்ததுல இருந்து பிரச்சனையை சந்திக்கிறீங்களா? பிற்பாடு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? பிறப்பிலிருந்தே பிரச்சனையை சந்திக்கிற சில உள்ளம் இந்த வார்த்தை நீ கேட்டுக் கொண்டிருப்பாயானால், இன்று நீ தேவ சமூகத்தில் நிற்பது நிச்சயமானால் பிற்பாடு ஒரு மகிமை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க, ஹல்லேலூயா.